எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்றளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் பாக்கியத்திற்குரிய ஒரு மாதத்தில் முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடுவதற்காக அருள் புரிந்திருக்கிறார். இந்த நல்ல தருணத்தில் நாம் சில நல்ல செய்திகளை நம்முடைய நினைவில் நிறுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எல்லாம் படைத்துவிட்டு வெறுமனே அதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறை இல்லாமல் மக்களை தான்றோடித்தனமாக விட்டுவிட்டானா என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை எல்லாம் படைத்துவிட்டு ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் படைத்துவிட்டு அதற்கான வாழ்வியல் வழிகாட்டு நெறிமுறையை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தேவையான நெறிமுறையாக நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களின் ஊடாக வேதங்களை கொடுத்து அந்த வேதங்கள் இந்த சமூகத்திலே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியது. அந்த வேதங்களை கொண்டு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட சொஹஃபுகள், ஏடுகளை கொண்டு அந்த மக்கள் நல்வழி பெற்றார்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆன் ஷரீஃப் வழங்கப்பட்ட ஒரு புனிதமான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கினான் என்று சொல்லும் பொழுது சந்தோஷப்பட வேண்டிய மக்களே கவலையோடு அந்த மாதத்தை அடையக்கூடிய சூழலை எல்லாம் சமூகத்திலே பார்க்கின்றோம். அல் குர்ஆன் என்பது நாம் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே கவலக்கூடிய புத்தகங்களை போன்று ஒரு கற்பனையிலே அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆன் என்பது அதை நாம் அரபியிலே ஓத வேண்டும், அரபியில் ஓதி அதை படித்து கொள்ள வேண்டும், அதில் மனனம் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த அதனுடைய ஒரு பகுதியை மட்டுமே நாம் வைத்துக்கொண்டு அதனுடைய இன்னொரு பகுதியை, அதற்கு பல பகுதிகளை, பல முகங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல் குர்ஆன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது சமாதானமாக இருந்தாலும் சரி, அல் குர்ஆன் நின்று பேசும். அப்படியான ஒரு வேதம் தான் அன்மறை. அப்ப நாம அதுல ஒரு பக்கத்தை தான் இன்றைக்கு சமூகத்திலே ஒரு 70-80% மக்கள் அதை அணுகக்கூடிய முறையை பார்க்கின்றோம். அல் குர்ஆன்ல 70% அல் குர்ஆன்ல உள்ள அந்த ஒரு பகுதி எப்படிப்பட்டது தெரியுமா? மனனம் செய்ய வேண்டும், ஓத வேண்டும் என்கின்ற அந்த வரையறைக்குள் உள்ளது. பின்பற்றுவதெல்லாம் ஒரு 30-35% மக்கள். அதை எடுத்து அதை ஆய்வு செய்வது வெறுமனே 5-10% மக்கள். அப்ப அல் குர்ஆனை அணுக வேண்டிய அந்த முறையிலே மேலும் மேலும் பின்தங்கி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். இது எல்லாம் சேர்ந்து அல் குர்ஆனை படிப்பது, ஓதுவது, மனனம் இடுவது, ஆய்வு செய்வது, அதிலிருந்து பாடங்களை எடுத்துக்கொள்வது, என் வாழ்விலே அல் குர்ஆனை பின்பற்றுவது, இதெல்லாம் சேர்ந்துதான் அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்பது வெறுமனே மற்ற மக்கள் தங்களுடைய வேத நூல்களை வைத்திருப்பது போன்ற ஒரு வேதம் கிடையாது. அல் குர்ஆன் என்பது, அல் குர்ஆன் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அல் குர்ஆன் எல்லாவற்றையும் பேசும். ஒரு பிரச்சனையை அல் குர்ஆன் பேசுகிறது என்றால் அதை எப்படி பேசும் தெரியுமா? முழுமையாக அதை பேசி முடிக்கும். அதற்கு தீர்வு என்ன, அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, நாம் அந்த பிரச்சனையில் வராமல் இருப்பதற்கு செய்ய வேண்டியது என்ன, எல்லாவற்றையும் ஒரே ஒரு டாபிக்ல அல் குர்ஆன் மொத்தமாக முடித்து கொடுத்து விடும். இதான் அல் குர்ஆன். அல் குர்ஆனை அது சும்மா அந்த இதை பேசும் அதை பேசும் அப்படியெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டாலும் சரி அல் குர்ஆன் முழுமையாக பேசி முடிக்கும். ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்து பாருங்கள். அல் குர்ஆன் மதுவை பற்றி பேசுகிறது. அல் குர்ஆன் மதுவை பற்றி பேசுகிறது. எப்படி பேசுகிறது?
எப்படியான சமூகத்திலே அது மது எப்படிப்பட்ட சமூகத்திற்கு அந்த மதுவை பற்றி பேசியது, எப்படி பேசியது என்பதை நாம் பார்க்கணும். முழுமையா பேசும் அல் குர்ஆன். எப்படி பேசும்? முழுக்க முழுக்க மதுவை ஹலாலாக குடித்துக் கொண்டிருந்த காலம், மது ஹராமாக்கப்படல. ஆரம்ப காலத்தில் அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்தில் மது ஹராமாக்கப்படவில்லை ஆரம்பத்தில். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுக்க ஒரு விருந்துன்னு சொன்னால் நம்ம என்னெல்லாம் வைப்போம்? விருந்தில் அந்த மக்கள் எதையெல்லாம் விரும்புவார்களோ அதையெல்லாம் வைப்போம். அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலும் அந்த நபி தோழர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகும், இதான் பாயிண்ட், இஸ்லாத்தை தழுவிய பிறகும் விருந்து என்று சொன்னால் அதில் மது இல்லாமல் விருந்து கிடையாது. விருந்தென்றால் மது இல்லாமல் விருந்து கிடையாது. அப்படி முக்கிய பங்கு வகித்தது மது. மது இல்லாமல் எந்த ஒரு சபையும் கிடையாது. அவ்வளவு முக்கியமானது. தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு கூட மது ஹராமாக்கப்படாமல் இருந்துச்சு அந்த சமூகத்தில். மதுவை அவர்கள் தங்களுடைய விருப்ப உணவாக தேர்ந்தெடுத்து அதை உண்டு கொண்டிருந்தார்கள். எங்கிருந்து எடுப்பாங்க மதுவன்னு சொன்னா, மதுவை ஹலாலான இன்னபிற உணவுகளிலிருந்து எடுப்பார்கள். பேரித்தம்பழம், திராட்சை பழம் போன்ற அந்த உணவுகளிலிருந்து அந்த மதுவை எடுத்து அதை நீண்ட நாட்கள் ஊற வைத்து அதற்கு அந்த போதை என்கின்ற அந்த சூழல் வந்த பிறகு அதை அருந்த ஆரம்பித்தார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல வசனத்தை இறக்குகிறான், படிப்படியாக இறக்குகின்றான். மது அருந்திய நிலையிலே தொழுகைக்கு வராதீர்கள். மது அருந்திய நிலையில மது அருந்திட்டு சொல்லும் பொழுது என்ன ஆகுது, என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன ஓதுறதுன்னு தெரியல. ஒருத்தர் ஓதுறாரு, அவர் ஓதுறது முழுக்க முழுக்க குர்ஆனுக்கு மாற்றமாக ஓதுகிறார். அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான். எப்படி வசனத்தை இறக்குகிறான்? மது அருந்திய நிலையில் என்ன செய்யாதீங்க, தொழுகையில் நீங்கள் நிற்காதீர்கள். முதல் சட்டமே அதுதான். அப்போ மது அப்பதான் தடை செய்யப்படுது. இப்படி படிப்படியாக அல்லாஹ் இறக்கி அப்போ மது அருந்திய நிலையில் தொழுகைக்கு நிற்கக்கூடாது. அப்போ மற்ற நேரங்களில் மது அருந்தலாம். நபி தோழர்கள் அருந்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், மதுவை முற்றிலுமாக அது ஹராமாக்கப்பட்டது என்று சொல்லி, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும், அல்லாஹ் அல் குர்ஆன்ல வசனத்தை இறக்குகிறான். ஹம்ரும் மைசிரும், மதுவும் சூதாட்டமும் அது ஹராமாக்கப்பட்டுகிறது என்கின்ற அந்த சட்டம் இறக்கப்பட்டவங்க தான் நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க. நம்ம வரலாறுகளிலே கேள்விப்பட்டு இருப்போம். மதீனா நகரத்தில் அந்த மதுவினுடைய எல்லா பாட்டில்களையும் எல்லா கோப்பைகளையும் கொண்டு போய் வெளியே போட்டார்கள். மதீனா நகரமே மதுவால் நிரம்பிய ஆறாக காட்சியளித்தது. மது அந்த நேரத்தில் அபூ தல்ஹா என்கின்ற நபித்தோழருடைய வீட்டில் விருந்து உபச்சாரம் நடக்கிறது. ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. விருந்து பரிமாறி கொண்டு இருக்கிறார்கள், மதுவை பரிமாறுகிறார்கள். அனஸ் போன்ற சின்ன சின்ன நபித்தோழர்கள்லாம் அதில் நின்று அந்த உணவை எடுத்து கொடுக்குறாங்க. சத்தம் கேட்கிறது. அல்லாஹுடைய வசனம் இறக்கப்பட்டுச்சு. ஹராம் அல்லாஹ் தடை செஞ்சுட்டான்னு வைங்க, அது மதீனா நகரத்தில் நின்று சப்தமாக சொல்வார்கள் அந்த நபித்தோழர்கள். அல்லாஹுடைய தூதர் அதற்கு சில ஆட்களை அனுப்புவார்கள். அப்படி ஒரு சப்தம் கேட்குது. என்ன சப்தம்? ஒரு உணவு ஹராமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சப்தம். என்னன்னு தெளிவா விளங்கலை. அபூ தல்ஹா கூட்டு என்ன செய்யறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைத்து என்ன சப்தம்னு கேட்டுட்டு வாங்கங்கிறாங்க. அப்பதான் அந்த இன்னமல் ஹம்ரு வல் மைசிரி போன்ற அந்த வசனங்கள், அதாவது மது ஹராமாக்கப்பட்டு ஹம்ரு ஹராமாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த வசனங்கள் இறக்கப்படுது. ஓடி வந்து சொல்றாரு அனஸ் அவர்கள், மது ஹராமாக்கப்பட்டுச்சுன்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டானாம். மது பரிமாறி கொண்டு இருக்கிறார்கள். எல்லா போட்டில்களையும் எடுத்துக்கொண்டு வந்து தூக்கி வீசுவதற்கு கட்டளையிடுகிறார் அபூ தல்ஹா. அனஸ் அவர்கள் அந்த வேலையை செய்கிறார்கள். எல்லாரும் கொண்டு வந்து மது பாட்டிலை கொண்டு வந்து வெளியே உடைக்கிறார்கள். பானைகளை கொண்டு வந்து வெளியே போடுகிறார்கள். மதீனா நகரமே காட்சி அளிக்கிறது. எதுவால் காட்சி அளிக்கிறது? வெள்ளக்காடாக, மதுபானத்தால் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதுல 2 பாடத்தை சொல்லி தராங்க. என்ன தெரியுமா? மதுவை முற்றிலும் ஹராம் என்று ஒழித்து கட்டுகிறார்கள். அப்புறம் மது அருந்துவது ஹராம். மது அருந்தினால் தண்டனை இறக்கப்படுகிறது. மது அருந்தினால் குற்றம் என்கின்ற தண்டனை இறக்கப்படுது. மொத்தமாக யாராவது மது அருந்தி வந்தால் இஸ்லாமிய ஆட்சி இந்த நாட்டில் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு தண்டனை வழங்கப்படும். என்ன தண்டனை தெரியுமா? மதுவை அருந்தக்கூடியவர்களை செருப்பாலும் பச்சை மட்டையாலும் அடிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதுக்கு தண்டனையை என்ன செய்யறாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டால் அல் குர்ஆன் என்ன செய்யுது? அதை முற்றிலுமாக பேசுகிறது. முற்றிலுமாக பேசுவது மட்டுமல்ல, அதில் மிகப்பெரிய மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது. யார் அல்லாஹ்வை நம்பி வாழ்கிறார்களோ,
தூதரை நம்பி, மறுமை நாளை நம்பி, விதியை நம்பி, மார்க்கம் சொல்லக்கூடிய நம்பிக்கைகளை தங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக புதைத்து வைத்திருக்கிறார்களோ இவர்கள் மதுவின் பக்கம் அணு அளவு கூட செல்ல மாட்டார்கள். அது என்ன சுவையா இருந்தாலும் சரி, அது என்ன பெயரில் வந்தாலும் சரி, அதன் பக்கம் கொஞ்சம் கூட கரத்தை நீட்ட மாட்டாங்க. காரணம் என்ன? மது ஒரு முஸ்லிமுக்கு ஹராம். அது அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா இல்லையா? மொடா குடிக்காரர்களுக்கு மத்தியிலே செய்தார்கள். இன்னைக்கு ஒரு பீடி சிகரெட்டை விட சொன்னா கூட யோசிக்கும் சமூகம். என்ன, ரமலானுடைய மாதத்துல காலையிலிருந்து மாலை வரைக்கும் நோன்பு இருக்கின்றான், எந்த ஒரு தண்ணீரையும் குடிக்கிறது இல்லை, உணவையும் உண்ணுவதில்லை. இந்த புகைப்பவன் கூட, பீடி சிகரெட்டை புகைப்பவன் கூட அதை புகைக்க மறுக்கிறான். நோன்பு முறிஞ்சிருந்து தெரியுது. நோன்பு திறந்த உடனே என்ன செய்யறான்? உடனே பத்த வைக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? மாற்ற முடியலைங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றி காண்பித்தார்களே, முடா குடிகாரர்களை மாற்றி காண்பித்தார்களே, எப்படி முடிஞ்சிச்சு? அப்ப நம்ம மனசுதான் அதுக்கு காரணம். மாற்ற முடியலை என்பது நாம தான் அதுக்கு காரணம். அதன் மீது தீராத காதல் வைத்திருக்கின்றோம். அதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்கின்றோம். எங்க கிடைச்சாலும் எப்படி கிடைச்சாலும் அதை குடிக்கின்றோம். அது ஹராமான எல்லாத்துக்கும் பொருந்தும். பீடி சிகரெட் மட்டுமல்ல, ஹராமான உணவு எதை எடுத்தாலும் சரி, ஹராமான செயல்பாடுகள் எதை எடுத்தாலும் சரி, அதை நாம விட முடியலன்னு சொல்றோம்னா அதுக்கு காரணம் என்ன? நாம தான் அதுக்கு காரணம். அடிப்படை காரணம் நாம தான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? இதை முற்றிலுமாக அந்த நபித்தோழர்களிடத்தில் ஒழித்து காட்டினார்கள். ஒரு பக்கம் புரட்சி செய்தார்கள், மது இல்லாத சமூகத்தை உருவாக்கி. இன்னொரு பக்கம் மதுவில்லாத சமூகத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் என்ன செஞ்சது? உருவாக்கி காட்டுச்சு. அப்ப அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறான் என்றால் அது வெறுமனே அது தடை செய்யப்பட்டுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு போகல. அல்லாஹ் என்ன செய்யறான்? அதுக்கு தீர்வு சொல்றான், அதுக்கு வழிகாட்டுதலை சொல்றான், அதுக்காக வேண்டி என்ன செய்யறான்? அதை செஞ்சா என்ன தண்டனைங்கிறத சொல்றான். எல்லாம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஜினாவை பத்தி அல் குர்ஆன் பேசுது. அல் குர்ஆனை நீங்க அல் குர்ஆனை ரமலானுடைய மாதத்துல ஒவ்வொரு நேரத்திலும் தமிழாக்கத்தோடு படித்து பாருங்கள். அல் குர்ஆன் எவ்வளவு பெரிய செய்திகளை இந்த சமூகத்திற்கு சொல்கிறது என்று. எல்லாம் அங்கங்க இருக்கும். அல் குர்ஆன்ல ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். நாம அதை தொகுத்து பார்த்தோம்னு சொன்னா எல்லா ஒரு டாபிக்ல எல்லா தகவலையும் கொடுத்துரும். ஜினாவை பத்தி பேசுது. எப்படி பேசுது தெரியுமா? ஜினா செய்யாதீங்க அப்படின்னு பேசல, வலா தக்ரபு ஜினா அப்படிங்கிறான் அல்லாஹ். பனி இஸ்ராயீல் அல்லாஹ் பேசும் பொழுது வலா தக்ரபு ஜினா, ஜினானா என்ன? விபச்சாரம். விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் என்கின்றான். விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் என்கின்றான். அப்படின்னா என்ன? பார்க்கிறது, பேசுறது, கேட்கிறது, ரசிக்கிறது எல்லாம் ஜினாதான். ஆண் பெண்ணையும் சரி, பெண் ஆணையும் சரி. ஆணுக்கு மட்டும் சட்டம் இல்லை, பெண்ணுக்கும் சேர்ந்துதான். ஒரு ஆண் பெண்ணை ரசிப்பதும் ஒரு பெண் ஆணை ரசிப்பதும் இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்? மொத்தமா அதை ஹராமாக்குறான். இது எந்த சட்டத்தால் நடந்துச்சு? அல்லாஹ்வுடைய சட்டத்தால் நடந்துச்சு. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யல, விடல. அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜினா பெரிய பாவம் என்பதை வைக்கின்றான். ஜினா செய்வது மிகப்பெரிய பாவம் வைக்கிறான். அடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ் போறான். எப்படி போறான்? அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா, விபச்சாரனையும் விபச்சாரியையும் அவர்கள் ஜினா செய்து விட்டார்கள் என்று தெரிந்தால் ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா, அவர்கள் இருவரையும் ஒவ்வொருவரையும் நீங்க என்ன செய்யுங்க? கல்லால் அடியுங்கள். அல்லாஹ் அல் குர்ஆன் சட்டத்தை எடுக்கிறான். மார்க்கத்தினுடைய சட்டத்தை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அல் குர்ஆனுடைய சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அமல்படுத்தி காண்பித்தார்கள். யாரா இருந்தாலும் சரி, ஜினா செய்தியா உனக்கு தண்டனை கல்லால் அடிக்கணும். திருமணம் செய்த நிலையில் ஜினா செய்தவனுக்கு சட்டத்தை அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? திருமணம் செய்த நிலையில ஜினா செய்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அவர்கள் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். அவர்கள் கொல்லப்படுகின்ற வரைக்கும் அவர்கள் அந்த கல்லடி தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். அந்த சிந்தனையே வராது ஒரு முஸ்லிமுக்கு. ஒரு முஸ்லிமுக்கு இந்த தண்டனையை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னைக்கு கூக்குரல் இருக்கிறார்கள். பள்ளி ஆசிரியர் பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர் அவரே என்ன செய்கிறாரு? ஒரு மோசமான சிந்தனையிலே பிள்ளைகளை அணுகுகிறார். யார் பாதுகாப்பு என்று நினைக்கிறோமோ அவர்களே வேலையே பயிரை நீந்தது என்று சொல்வோமே, அதே போன்று பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்கள் எல்லா வகையிலும் அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியவர்கள் மோசமாக அந்த பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். என்ன காரணம்?
இதெல்லாம் பார்த்த உடனே முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட, இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் கூட இஸ்லாமிய நாடுகளுடைய சட்டம் வேண்டும் என்று கொந்தளிக்கிறார்கள். அவனெல்லாம் கொல்லணும், அவனெல்லாம் உயிரோட விடக்கூடாது அப்படிங்கிறாங்க கோபத்துல. இது எங்க இந்த சிந்தனை எங்க யார் கொடுத்தது? இந்த இஸ்லாமிய நாடுகள் நடக்கக்கூடிய சட்டத்தை கொடுத்தது யாரு? அல் குர்ஆன் கொடுத்துச்சு. அல் குர்ஆன் கொடுத்துச்சு. இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன? அவன் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் நிரந்தர தீர்வு. இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அதை என்ன செய்யும்? அமல்படுத்த. இன்னைக்கு அரபு நாடுகள் அதை அமல்படுத்துகிறார்கள், அதை செயல்முறையிலே வைத்திருக்கிறார்கள். நம்ம பார்க்கிறோமே அதையும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருள்மறை இதை பேசிட்டு இருக்கும் போதே என்ன செய்யுது தெரியுமா? ஒருத்தன் ஏன் ஜினாவுக்கு செய்யறாங்கிற அந்த காரணத்தை கண்டறிஞ்சு அதுக்கான தீர்வை சொல்லுது. எப்படி சொல்லுது? ஃபன்கிஹூமா தாபலக்கும் மினன் நிசாயி மஸ்னா வ சுலாஸா வ ருபா. ஒரு மனிதன் தனக்கு தேவை இருக்கும் பொழுது தன்னுடைய இச்சைகளை தன்னுடைய மனைவியிடத்திலே நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்கின்ற சூழல் வரும் பொழுது எங்க போறான்? ஜினாவுக்கு போகின்றான். அப்போ அந்த தேவைகளுடைய அந்த உச்சத்தில் இருக்கக்கூடியவன் தான் இந்த வழிக்கு செல்கிறானா, அவனுக்கு இரண்டாவது திருமணத்தை நடத்தி வைங்கிறது. முதல் திருமணத்திற்கு மார்க்கம் எவ்வளவு ஆழமாக வலியுறுத்துகிறதோ அதற்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியல, எனக்கு தேவை அதிகமாக இருக்கிறது என்கின்ற நிலையில் வாழக்கூடியவர்களுக்கு மார்க்கம் வழிகாட்டக்கூடிய வழிமுறை என்ன? அடுத்த இது சும்மா எல்லாரும் எடுத்த உடனே என்ன செய்யக்கூடாது? அந்த இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்க கூடாது. அதுக்கான ஒரு அளவுகோல் இருக்குது, வழிமுறை இருக்குது. அந்த இரண்டாவது திருமணம் செய்தவங்களுக்கு தனி சட்டத்தை சொல்லுது. மறுமை நாள்ல சில பேர் எழுப்பப்படுவார்கள். யார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது 2 திருமணங்களை செய்தார்கள். திருமணத்தை செஞ்சுட்டு 2 பேர்த்தையும் ஈக்குவலா நடக்கல. இது பிடிச்ச மனைவிட்ட ஒரு மாதிரி, பிடிக்காத மனைவிட்ட ஒரு மாதிரி, 2 பேர்த்தையும் வித்தியாசம். எதை செஞ்சாலும் டிஃப்ரெண்ட், என்ன வாங்கி கொடுத்தாலும் டிஃப்ரெண்ட். அவளுக்கு வேற மாதிரி இருக்கும், இவளுக்கு வேற மாதிரி இருக்கும். அவளிடத்தில் அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும், இவளிடத்தில் அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள். வரும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இவன் 2 பொண்டாட்டிக்காரன் எதுக்கு வந்திருக்கிறான்? உலகத்தில் 2 திருமணத்தை செஞ்சா நீதமா நடந்துக்கிடல. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? ஒரு சட்டத்தை பேசினால், ஒரு பாடத்தை எடுத்தா, திருமணத்துல A to Z ஆரம்பத்திலிருந்து தலாக் வரைக்கும் பேசும், ரொம்ப தெளிவா பேசும். இந்த சட்டம் தான் நிரந்தர தீர்வை தரும் என்று பேசும். திருமணத்துல இதுதான் அழகு, இதுதான் சரி, இதை விட்டால் வேறு சட்டம் சிறந்த சட்டம் இல்லை என்று சொல்லி ஆணித்தரமாக பேசும் அல் குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது தெளிவாக பேசுகிறான். திருமணம் செய்யுங்கள்னு பேசுறான், ஜினா செய்யாதன்னு பேசுறான், ஜினா செய்தா என்ன தண்டனைன்னு பேசுறான். உனக்கு 1 திருமணம் செஞ்சு உன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியல, 2 திருமணம் செஞ்சுக்கோ, பிரச்சனை இல்லை. 2 முடியலையா 3 செஞ்சுக்கோ, 3 முடியலையா 4 செஞ்சுக்கோ. ஆனா எப்படி இருக்கணும்? நீதமாக இருக்கணும். நீதம் தவறுனா அதுக்கு தண்டனை அல்லாஹ் அறிவிக்கிறான். நீதம் தவறுனா இதான் தண்டனை. இன்னைக்கு 4 திருமணம் செய்தவர்கள் எல்லாம் சமூகத்தில் வாழ்கிறார்கள், வெளியே தெரியாது. நீதமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் தெரியும். அதுக்காண்டி 2 திருமணம் செஞ்சவங்க எல்லாம் அநீதி இழைப்பாங்க, அப்படி எங்கேயுமே கிடையாது. நீதமாக நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி திருமண விஷயத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன செய்யுது? ரொம்ப தெளிவாக இப்படி எல்லா எக்கச்சக்கமான சட்டங்களை நாம சொல்லலாம். அல் குர்ஆன்ல ஜினாவை பற்றி பேசுகிறது, திருமணத்தை பற்றி பேசுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? யாசகத்தை பற்றி பேசுகின்றான். இஸ்லாமிய பொருளாதாரத்தை தனியாக பேசுகிறது. அல் குர்ஆன் பேசுது, நம்மள யாசகம் கொடு சொல்லுது, யாசகம் வாங்கிறாதங்குது, யார் யாசகம் வாங்கணும் கற்றுக் கொடுக்குது. இப்படி எல்லா விஷயங்களையும் அல் குர்ஆன் என்ன செய்து மாபெரும் புரட்சியை செய்தது. அந்த அருள்மறை தான் இந்த மாதத்தில் இறங்கிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. ஆகையால் நாம் இந்த மாதத்திலே ஒவ்வொரு நோன்பையும் அல்லாஹ்வுடைய வேதத்தை முன்னிறுத்தி நம்முடைய வாழ்வில் நீண்ட காலமாக நிறைந்து கிடக்கக்கூடிய அந்த பாவங்களிலே ஒவ்வொன்றாக கலட்டி எடுக்கக்கூடிய வேலைகளை நாம் மிக நுணுக்கமாக செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். மார்க்கறிவில்லாத சூழலிலே நாம் வாழ்வது என்பது மறுமை நாளிலே மிகப்பெரிய நஷ்டத்தை நமக்கு சம்பாதித்தரும் என்கின்ற அந்த எண்ணத்தை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட செய்திகளை நினைவில் நிறுத்தி செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னும் சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அல் குர்ஆனை தினசரி எடுத்து ஓதக்கூடிய மக்கள் நிறைய பேரை நாம் பார்க்கின்றோம். ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அல் குர்ஆனை என்ன செய்கிறாங்க? தினசரி படிக்கிறார்கள். மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனால் அதே நேரத்தில் படிக்கக்கூடிய பலருக்கு, நிறைய பேர் படிக்கிறதே இல்லை,
நாம் படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முன்வர வேண்டும். அல் குர்ஆனை வாசிப்பதற்கு, வாசித்து பழகுவதற்கு முன்வர வேண்டும். அல் குர்ஆன் மறுமை நாளிலே நமக்கு என்ன செய்யும்? சாட்சியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் குர்ஆன் உங்களுக்கு சாட்சியாக வரும் என்றார்கள். ஆகையால் அந்த படிக்கக்கூடிய தினசரி ஒரு பக்கமாவது என்ன செய்யணும்? அல் குர்ஆன் எடுத்து ஓத வேண்டும். அல் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு வைக்க வேண்டும். ஏனென்றால் இது அல் குர்ஆன் இறங்கிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஆகையால் அதோடு இன்னும் ஆழமான தொடர்பு வைப்பதற்கு இந்த அல் குர்ஆனை வாசிப்பது நமக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே நேரத்தில் அல் குர்ஆனை ரெகுலராக தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடிய பல சகோதரர்கள் அல் குர்ஆனிலே எத்துணை சூறாக்களை மனனம் செய்திருக்கிறார்கள் என்று கேட்டீர்கள் என்றால் மிக மிக சொற்பமான சூறாக்களை, 10 சூறாக்களுக்கு குறைவான சூறாக்களை தான் அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த ரமலானை பயன்படுத்தி நமக்கு ரமலானில் நல்ல வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஷைத்தானை கெட்டி போட்டான். செல்ஃபோனை எடுத்தோன்னு சொன்னால் அல்லது இன்ன பிற காரியங்களில் ஈடுபட்டோன்னா நம்ம ஒரு முக சிந்தனையோடு என்ன செய்யலாம்? செயல்படலாம். அதில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? திசை திரும்ப மாட்டோம். அப்போ அல் குர்ஆனை மனனம் செய்வதில் என்ன செய்யணும்? நம்ம ஆர்வம் காட்ட வேண்டும். நம்மால் எவ்வளவு முடியுமோ, ஒரு நாளைக்கு ஒரு லைன் நம்மளால் மனனம் செய்ய முடியுமா? ஒரு வசனத்தை நம்மால் மனனம் செய்ய முடியுமா? நம்ம இன்னும் என்ன செய்யணும்? ஆர்வம் காட்டி மனனம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ரமலானையும் நாம் அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்தவர்கள் குர்ஆனை தினசரி ஓதுங்கள். ஒரு ஜுஸு ஓதுறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் கூடுதலாக நாம் இன்னும் செய்ய வேண்டிய நன்மைகளை சம்பாதிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதில் குர்ஆனை மனனம் செய்வது என்பது மறுமை நாளிலே அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கின்றார். குர்ஆனை மனனம் செய்த ஒருவர் மறுமை நாளில் வரும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டே நீங்கள் சொர்க்கத்திற்குள் போங்கள் அப்படிமான். சொர்க்கத்துக்கு குர்ஆனை ஓதிக்கிட்டே போங்க அப்படிமானான். அவர் குர்ஆனை ஓதிக்கிட்டே சொர்க்கத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிப்பாராம். அப்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளை அல்லாஹ் சொன்னான்னு வைங்களேன், குர்ஆனை ஓதிக்கிட்டே ஆரம்பிப்போம். எப்படி ஆரம்பிப்போம்? அல்ஹம்து சூரா ஓதுவோம், சூரத்துல் இஹ்லாஸ் ஓதும், குல் ஹுவல்லாஹ் சூராவும் அல்ஹம்து சூராவும் தான் ஓதுவோம். நம்மில் பெரும்பான்மையானவர்களுடைய நிலை அப்படிதான் இருக்குது. மற்ற சூறாக்கள் எல்லாம் நினைவில் கிடையாது. சரி, நினைவில் இல்லாத சூறாக்களை மறுபடியும் நம்ம படிக்கணுமே, அந்த எண்ணமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் மறக்கடிக்கப்படுவீங்க. அதாவது ஒட்டகம் எப்படி அவிழ்த்து விட்டா நம்மளை விட்டு ஓடிடுமோ, அதே மாதிரி குர்ஆனை விட்டு நீங்கள் தொடர்பு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளை விட்டு அது தூரமாக போயிடும். ஒரு நேரத்தில் குர்ஆனை சரளமாக ஓதியவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் கூட இன்னைக்கு அவர்கள் குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கு கூட அவர்களால் முடியலை, தடுமாறுறாங்க. குர்ஆன் அல்லாஹ் அப்படிதான் நமக்கு தந்திருக்கிறான். அதோட தொடர்பு இல்லையா, அப்படியே நம்மளை விட்டுட்டு அது போயிடும். செயல்பாட்டிலும் சரி, வாசிப்பதிலும் சரி. வாசிப்பதில் எப்படியோ அதே மாதிரி தான் செயல்பாட்டில் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் தேடி பிடிச்சி இதெல்லாம் என்கிட்ட மிஸ்டேக்காக இருக்குது, நம்மள்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக நம்ம மனுஷன் தானே, வானவர் கிடையாது. நம்ம யாரும் வானவர்கள் கிடையாது. எல்லோரிடத்திலும் பிழைகள் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை தேடி பிடிச்சி என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்மள்கிட்ட பிழை இருக்குது, இதெல்லாம் பெரும்பாவம், இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம பிளான் பண்ணி அதை ஃபுல்லாக சரி பண்ணணும். இது ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய வழிமுறை. அப்போ இந்த இடத்துல குர்ஆன் எங்கெல்லாம் நமக்கு மறக்கடிக்கப்படுதோ அதையெல்லாம் என்ன செய்யணும்? மறுபடியும் நாம் நினைவூட்ட வேண்டும். நமக்கு நினைவில்லாத, நம்ம படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாக்களை நாம் என்ன செய்யணும்? உட்கார்ந்து மனனம் செய்யணும். எவ்வளவோ நேரங்கள் நம்ம நேரத்தை வெறுமனே அதை வீணாக கழிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். நண்பர்களோட உரையாடுகிறோம், குடும்பத்தோடு உரையாடுகிறோம். இந்த நேரங்களை எல்லாம் கணக்கிட்டு பாருங்கள். அந்த நேரத்தை நாம் ரொம்ப சரியாக கழிக்கணும்னு சொன்னால் குர்ஆனோட தான். அதுவும் ரமலானில் அந்த குர்ஆன் என்பது நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் ரமலானில் என்ன செய்யுங்க? கூடுதல் ஆர்வம் எடுத்து குர்ஆனிலே உங்களுக்கு எவ்வளவு விருப்பமான சூறாக்கள் இருக்குதோ அந்த சூறாக்களை மனனம் இடுங்கள். இதைத்தான் சொல்ல வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த மறுமை நாளில் அவர் குர்ஆனை ஓதிக்கிட்டே போவாராம். போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் நின்றுவார். எவ்வளோ ஓதிருப்பார்? ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவும் இஹ்லாஸும் ஓதிருப்பார். அல்லாஹ் என்ன சொல்லுவானா, நீ எவ்வளோ தூரம் இதை ஓதிட்டு வந்தியோ, நம்ம இப்போ சொல்கிறோம், இங்கேருந்து நீங்கள் எல்லோரும் நடந்து போங்க, அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ அந்த இடம் ஃபுல்லாக உங்கள் பேரில் எழுதி தரப்படும். எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் நம்ம அப்படி சொன்னால் உட்காந்து மனனம் செஞ்சுருவாங்க. நாளே உட்காந்து மனனம் செய்து இவ்வளோ இடம் எழுதி தராங்களா, நம்ம மனனம் செஞ்சுருவோம்பாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மறுமை நாளில் இதை கொடுக்குறான், சொர்க்கத்தில் இதை கொடுக்குறான். யார் குர்ஆனை மனனம் செய்த நிலையிலே சொர்க்கத்திலே நடக்க ஆரம்பிக்கிறாரோ, அவர் எவ்வளவு தூரம் அதை ஓதிக்கிட்டே நடந்து போவாரோ, அவர் முடிக்கிற வரைக்கும் உள்ள இடம் அவருடைய பெயரில் அல்லாஹ் பதிவு செய்து கொடுப்பார். சொர்க்கத்தில் அவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றார்.
அப்போ வெறுமனை ஓதுவதை நாம் ஆர்வம் காட்டுகின்றோம். அதிலே கூடுதலாக என்ன செய்யணும், இந்த குர்ஆனை மனனமிடுவதிலும் ஆர்வம் காட்ட வேண்டும். அதை எவ்வளவு சூறாக்களை நம்மால் சின்ன சின்ன சூறாக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 சூறாக்கள் இருக்குது. அந்த ஒரு 5 லைன் தான் இருக்கும், அதிகபட்சமாக ஒரு 8 லைன் தான் இருக்கும். சிறிய சூறாக்களை சொல்கிறோம். அந்த சூறாக்களை எடுத்து உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வசனம்னு மனனம் செஞ்சால் கூட 30 நாட்களுக்கு 30 வசனம் ஆச்சு. நீங்க மற்ற நாட்கள்ல தொழும் பொழுது என்ன செய்யலாம், தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஒரு நாளைக்கு 2 வசனம் 3 வசனம் நினைவில் வச்சுக்கிட்டே வரலாம். அடுத்த ரமலான்ல இன்னும் என்ன செய்வோம், அதிகப்படுத்துவோம். ஆக குர்ஆனோடு தொடர்பு என்பது இந்த குர்ஆன் செய்த இந்த மாற்றங்கள், இந்த புரட்சிகள், இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு மத்தியில நாம் இந்த ரமலான்ல அதிகமாக குர்ஆனை ஓதுவதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் என்கின்ற அந்த செய்தியையும் உங்களுடைய நினைவில் நிறுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய நினைவில் நிறுத்தி, குர்ஆன் என்பது நாம் நினைப்பது போன்ற அது மற்ற புத்தகங்களை போன்றதல்ல. அது நன்மைகளை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முதலீடு. மனனம் செய்தாலும் நன்மை, பார்த்து ஓதினாலும் நன்மை, செயல்படுத்தினாலும் நன்மை என்று எல்லா தரப்பிலும் அது நன்மையை சம்பாதித்து கொடுத்து கொண்டே இருக்கிறது நமக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நாம் முழுமையாக அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.